இப்போ அபி எங்க இருப்பான்னு உனக்கு தெரியுமா? தெரியும். சரி வா, 2 பேரும் முதல்ல அங்க போலாம். வா. சரி ஓகே, வா போலாம். இந்த போட்டோவை உடனே சஞ்சீவுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிட வேண்டியதுதான். அப்பதான் சஞ்சீவால அந்த பையனை மேரேஜ்குள்ள தேடி கண்டுபிடிக்க முடியும். சஞ்சீவுக்கு கால் பண்ணி ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ண பையனோட போட்டோவை வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் பாருன்னு சொல்லிடலாம். ஃபாஸ்டா போ ஸ்ரீஜா. போயிட்டு தான் இருக்கேன். போனை எடு சஞ்சீவ், சீக்கிரம் போனை எடுறா. ஹலோ அபி. ஹலோ. இன்னும் கொஞ்சம் வேகமா போ. போறேன். ஹலோ. ஹலோ அபி, கேக்குதா? ஹலோ. ஓ ஷிட். குட்ரி, என்னையாடி ஏமாத்துற? இப்போ போனும் போச்சு, போட்டோவும் போச்சு. இதுக்கப்புறம் உன்னால எதுவுமே பண்ண முடியாது. ஏண்டி சிரிக்கிற? டூ லேட்கா. நீங்க என் போனை உடைக்கிறதுக்கு முன்னாடியே சஞ்சீவுக்கு இவ புருஷனோட போட்டோவை நான் வாட்ஸ்அப் பண்ணிட்டேன். சஞ்சீவ் இந்நேரம் அந்த போட்டோவை பார்த்திருப்பான். அந்த போட்டோவை காட்டி நீ படிச்ச காலேஜ்ல விசாரிச்சா அவங்க சொல்லிட போறாங்க அந்த பையன் எங்க இருக்கான்னு. அதுக்கப்புறம் சஞ்சீவ் ஈஸியா அந்த பையனை கண்டுபிடிச்சு அவனை கூட்டிட்டு வந்து அத்தை முன்னாடி ப்ரூஃபோட நிப்பாட்ட போறான். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ங்கறத நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கே தெரியும். ஸ்ரீஜா, இனி நீ மாட்ட போறத யாராலையும் தடுக்க முடியாது. அப்புறம் அக்கா, உனக்கு கோர்ட்டுக்கு டைம் ஆகல? சீக்கிரம் போக்கா. இவ கேஸுக்கு கூடிய சீக்கிரம் ஜட்மெண்ட் கிடைச்சிரும். பாய். நான் வரட்டுமாக்கா? என்ன மாப்பிள்ள, நீ போனை தூக்கி தண்ணியில போட்டிருக்க? அபி கால் பண்ணியிருந்தா, சரியா கேட்கல, கை தவறி தண்ணியில் விழுந்துடுச்சு. நான் என்னம்மா பண்றது அதுக்கு? தங்கச்சி எதுக்கு கால் பண்ணியிருக்கா? சரி, திரும்ப தங்கச்சி நீ ஃபோன் பண்ணி பாத்தியா? கால் பண்ணாமாம்மா, அவ ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. The number you are trying to reach is currently switched
off. Please try again later. ஷோ சஞ்சீவ் ஃபோன் போகவே மாட்டேங்குதே. கல்யாணக்கு பண்ணி பாப்போம். நமக்கு யார் புது நம்பர்ல இருந்து கால் பண்றா? ஹலோ ஹலோ அண்ணா, நான் அபி பேசுறேன். சொல்லு தங்கச்சி. பக்கத்துல சஞ்சீவ் இருக்கானா? பக்கத்துல தான் இருக்கான். அவன்கிட்ட கொஞ்சம் ஃபோனு கொடுங்களேன். மாப்ள தங்கச்சி உன்கிட்ட பேசணுமா? ஹலோ சொல்லு அபி. உனக்கு ஃபோன் பண்ண ஏன் சுவிட்ச் ஆஃப்னே வருது? அந்த சங்கரோட போட்டோவை உனக்கு நான் வாட்ஸ்அப்ல அனுப்புனேன், பாத்தியா? போட்டோ அனுப்பிச்சு வச்சிருந்தியா? என்ன அபி சொல்ற? இதோ இங்க இருக்கானே இவன் தான். சூப்பர், கலக்கிட்ட. சங்கர் யாருன்னு தெரிஞ்சிச்சுல்ல. இனிமேல் அவனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். நான் உனக்கு சங்கரோட போட்டோவை அனுப்பியிருக்கேன். அதை பாருன்னு சொல்லதான் உனக்கு கால் பண்ணேன். ஆனா உன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வருது. நீ ஃபோன் பண்ணும்போது நான் பாத்ரூம்ல இருந்தேன். ஃபோன் வருதுன்னு வேகமா வந்து எடுக்க வந்தேன். கை தவறி ஃபோனு தண்ணில விழுந்துருச்சு டெய்லர். என்ன சஞ்சீவ் சொல்ற? ஃபோன் தண்ணிக்குள்ள விழுந்துருச்சா? ஏன் விழுந்தா என்ன? உன்கிட்ட போட்டோ இருக்குல்ல, மாமா ஃபோனுக்கு அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். ஐயோ சஞ்சீவ், நான் உனக்கு ஃபோன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது என் அக்காவும் ஸ்ரீஜாவும் வந்து என் ஃபோனை பிடுங்கி உடைச்சிட்டாங்க. இங்க பாரு சஞ்சீவ், உன் ஃபோனை நீ எப்படியாவது ரிப்பேர் பண்ணிடு. அப்பதான் நம்ம சங்கரை கண்டுபிடிக்க முடியும். ஓகே அபி, நான் ஃபோனை கடையில கொடுத்து எப்படியாவது ரெடி பண்ணிடுறேன். கண்டிப்பா அவனை கண்டுபிடிச்சிடலாம். சூப்பர். என்ன சொல்லுது தங்கச்சி? மாமா, அபி சங்கரை கண்டுபிடிச்சிட்டாலாம். சங்கரோடைய போட்டோவை எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. இந்தாங்க உங்க போனு. ஃபர்ஸ்ட் என் போனை ரிப்பேர் பண்ணலாம் வாங்க. மாப்ள வா மாப்ள. ப்ரோ சொல்லுங்க. போன் தண்ணில விழுந்துருச்சு, ஒர்க்கே ஆகல. கொஞ்சம் என்னன்னு செக் பண்ணுங்களேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், ரெடி பண்ணி தரேன். என்னங்க சார், ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சார்? ஃபோன் தண்ணியில் விழுந்ததுனால சர்வீஸ் பண்ணி பேனர்லாம் மாற்றிருக்கேன் சார். ஒரு 300 ரூபாய் ஆச்சு. கொடு மாப்ள. மாப்ள சீக்கிரம் தங்கச்சி அனுப்புன போட்டோ இருக்கான்னு பாரு மாப்ள. என்ன மாப்ள இப்படி சுத்துது? அட இருமாமா, நெட்டு ஸ்லோவா இருக்கும் போல. என்னமோ. மாப்ள இது நம்ம சதீஷ் இல்ல? அப்ப நம்ம தேடி வந்தது சங்கர் இல்லையா? சதீஷா? மாப்ள பொக்கிசத்தை பாக்கெட்லயே வச்சுக்கிட்டு காண ஊருக்குள்ள தேடி அலைஞ்சிருக்குமே மாப்ள. மாப்ள நம்ம கூடவே இருந்தவனையா இவ்வளவு நாள் நம்ம தேடி இருக்கோம். மாப்ள வா மாப்ள, உடனே சதீஷை கூப்பிட்டு ஊருக்கு போலாம். மாமா, சதீஷை கூட்டு போனா மட்டும் பத்தாது மாமா. அப்ப வா சங்கரை கூப்பிட்டு ஊருக்கு போலாம். சங்கரையும் கூட்டு போனா பத்தாது மாமா. அப்ப வா சதீஷை கூப்பிட்டு ஊருக்கு போலாம். சுமாரியா? மாமாவே காரி துப்பிட்டானே. மாமா, சதீஷை மட்டும் ஊருக்கு கூட்டு போனா பத்தாது. அவனுக்கும் ஸ்ரீஜாக்கும் மேரேஜ் ஆன ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் வேணும். அப்பதானே ஸ்ரீஜானால தப்பிக்க முடியாது. கரெக்ட் மாப்ள. மாப்ள நான் பதட்டத்துல உணர்ச்சி வசப்பட்டு ஏதோ உளறிட்டேன் மாப்ள. மாப்ள இந்த சதீஷை கூப்பிட்டு இல்ல சங்கரை கூப்பிட்டு இல்ல ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஊருக்கு போலாம் மாப்ள. தம்பி வரமா. தேங்க்ஸ் ப்ரோ. ப்ரோ வாங்க நண்பா, உட்காருங்க. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல. நாங்க தேடி வந்த பையன் கிடைச்சிட்டான். என்னது கிடைச்சிட்டானா? சூப்பர். ஆமா, யார் அந்த பையன்? எப்படி கண்டுபிடிச்சீங்க? சொல்லுங்க ப்ரோ, யார் அந்த பையன்? அது நீங்க தான். என்ன சொல்றீங்க நண்பா? உங்களை ஏமாத்தின பொண்ணு பேரு ஸ்ரீஜா தானே? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களை ஏமாத்தினவ தான் இப்ப என்ன மேரேஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க? நான் ஸ்ரீஜாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
சரி அந்த போட்டோவை எனக்கு அனுப்பு. அந்த பையன் யாருன்னு உனக்கு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். ஓகே டெய்லர், நான் அனுப்புறேன். இதோ இங்க இருக்கானே இவன் தான். மாப்பிள இது நம்ம சதீஷ்ல. பானுக்கு உங்க பேரை மறந்து போய் வேற ஒரு பேரை மாத்தி சொன்னனால தான் இவ்வளவு குழப்பமே. அவன் மட்டும் உங்க பேரை கரெக்டா சொல்லியிருந்தா உங்களை நாங்க எப்போ கண்டுபிடிச்சிருப்போம் ப்ரோ. நானும் எங்க அம்மாவும் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு காரணமே அவதான் நண்பா. ஊரை அழிக்கணும்னு நினைக்கிற ஓனாய்க்கெல்லாம் இறக்கம் பார்க்க கூடாது நண்பா. அவளெல்லாம் அடிச்சு கொல்லணும். அவளை விடவே கூடாது. அந்த ஸ்ரீஜா அவ சுயநலத்துக்காக என் லைஃப் அழிச்சிட்டா, இப்ப உன் லைஃபையும் அழிக்க பாக்குறா. அந்த ஸ்ரீஜா நிம்மதியாவே இருக்க கூடாது. அவ பண்ண அநியாயத்துக்கான தண்டனைய அவ அனுபவிச்சே ஆகணும். விடமாட்டேன். அவ அனுபவிச்சே ஆகணும். அதுக்காக நான் என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருக்கேன் நண்பா. சொல்லுங்க நண்பா, இப்ப நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுங்க. நான் கண்டிப்பா பண்றேன். ப்ரோ, ஸ்ரீஜாக்கும் உங்களுக்கும் மேரேஜ் ஆன ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு நண்பா. அந்த சர்டிபிகேட் எங்க அம்மாட்ட காமிச்சு உங்களுக்கும் ஸ்ரீஜாக்கும் நடுவில் நடந்த உண்மையை நீங்க எங்க அம்மாட்ட சொல்லணும். அப்பதான் எங்க அம்மாவுக்கு அவ தப்பானவன்றது தெரிய வரும். அப்பதான் எனக்கும் ஸ்ரீஜாக்கும் நடக்க இருக்க மேரேஜ் நிறுத்துவாங்க. நான் அபிகல்த்துல தாலியை கட்டி அவ கூட சேர முடியும். கண்டிப்பா கண்டிப்பா நண்பா. நான் உங்க அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்றேன். வாங்க ப்ரோ, இப்பவே சென்னை கிளம்பிடலாம். சரி. டேய் மணி, இங்க வாடா. அண்ணா சொல்லுங்கண்ணா. நீ கடையை பாத்துக்கோ, நான் சென்னை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணா. நண்பா வாங்க. அனு, சஞ்சீவ் மட்டும் சதீஷ கூட்டிட்டு வந்து அத்தை முன்னாடி நிப்பாட்டிட்டான். அவ்வளோதான். எனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆன விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சிடும். நம்ம பிளான் எல்லாமே சொதப்பிடும். இது வரைக்கும் நம்ம போட்ட எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அத்தை மாமா 2 பேரும் சேர்ந்து என்னையும் அம்மாவையும் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. ஏதாவது பண்ணி நீதான் என்னை காப்பாத்தணும். இந்த ப்ராப்ளம் எப்போ நம்ம கண்ட்ரோலை விட்டு போயிடுச்சு. இனி என்ன பண்றது? எல்லாம் உன்னாலதான் ஸ்ரீஜா. நீ மட்டும் இந்த உண்மை என்கிட்ட மறைக்காம சொல்லிருந்தேன்னா நம்ம ஏதாவது பிளான் பண்ணி இந்த ப்ராப்ளத்தை ஈஸியா சமாளிச்சிருக்கலாம். நீ உண்மையை மறைச்சதுனால பாரு இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை. என்ன உண்மை? யார் மறைச்சா? என்ன உண்மை சொல்லுங்க. அதெல்லாம் எதுவும் இல்லம்மா. ஸ்ரீஜா, இன்னும் எதுக்கு அம்மா கிட்ட மறைக்கிற? நடந்தது எல்லாத்தையுமே அம்மா கிட்ட சொல்லு. அனு, நீ சும்மா இரு. என்ன ஸ்ரீஜா, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ஸ்ரீஜா, சஞ்சீவ் மட்டும் வீட்டுக்கு வந்துட்டான்னா நீ பண்ண விஷயம் இந்த குடும்பத்துக்கே தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா என்ன? உண்மையை சொல்லு ஸ்ரீஜா. சஞ்சீவ் வந்தா என்ன உண்மை தெரிஞ்சிரும்? ஸ்ரீஜா, நீ சொல்லு. எதை என்கிட்ட இருந்து மறைக்கிற நீ? மா, நான் எதையும் மறைக்கலமா. அனுதான் ஏதோ ஒலறா. நீ போய் உன்னோட வேலையை பாரு போ. அவ சொல்ல மாட்டா பார்ட்னர். என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். அனு, சும்மா இருக்க போறியா இல்லையா? மா, ஒண்ணும் இல்ல, நீ போ. ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், நான் பாத்துக்கிறேன். அவளால எதுவுமே பண்ண முடியாது பார்ட்னர். எல்லாமே நம்ம கையை மீறி போயிடுச்சு. அனு, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஸ்ரீஜா, நீ கொஞ்சம் சும்மாரு. பார்ட்னர், நீங்க சொல்லுங்க, என்னாச்சு? அது பார்ட்னர், என்ன நடந்துச்சுன்னா
இதோ இங்க இருக்கானே இவன் தான். சஞ்சீவ் இந்நேரம் சதீஷை கூட்டிட்டு சென்னைக்கு வந்துட்டு இருப்பான். அவன் மட்டும் சதீஷ் அத்தை மாமா முன்னாடி நிறுத்தி ஸ்ரீஜாவுக்கும் சதீஷ்க்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆன விஷயத்த ப்ரூஃபோட நிரூபிச்சுட்டான்னு வைங்க. அதுக்கப்புறம் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது பாருங்க. இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ண? ஒண்ணு விடுங்க பார்ட்னர். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? விடுங்க. இல்ல பார்ட்னர், நான் இவள வச்சு எங்க அண்ணன் சொத்தை எப்படியாவது அடைஞ்சிடலான்னு எவ்வளவு கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் நாசமாக்கிட்டா இவ. ஏய் ஒண்ணு பார்ட்னர், இப்ப நீங்க சும்மா இருக்க போறீங்களா இல்லையா? நடந்தது நடந்து போச்சு. அவளை அடிக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுமா? இப்ப நம்ம கத்தி மேல நின்னுட்டு இருக்கோம் பார்ட்னர். அந்த சஞ்சீவ் சதீஷை கூட்டிட்டு வந்து அத்தை முன்னாடி நிறுத்தாம இருக்கேன். என்ன பண்ணலான்னு மட்டும் யோசிங்க. இனிமே நம்ம என்ன பண்ண முடியும் பார்ட்னர்? இவதான் எல்லா உண்மையும் நமக்கிட்ட இருந்து மறைச்சு இப்படி ஒரு பிரச்சனையில கொண்டு வந்து விட்டாளே. ஏய், நான் உனக்கு அம்மா மாதிரியா இருந்தேன், ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தானே இருந்தேன். இந்த உண்மையை மறைக்க உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? போச்சு, நம்ம வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. உனக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆன விஷயம் எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். நம்ம 2 பேரும் இந்த வீட்டை விட்டு துரத்தி விட போறாரு. எங்க அண்ணன் சொத்து ஆள போறேன்னு நினைச்சேன். என் ஆசையில மண்ணள்ளி போட்டியடி. பார்ட்னர், கொஞ்சம் பொறுமையா இருங்க. இந்த ப்ராப்ளத்துல இருந்து உங்களை வெளியே கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. எப்படி பார்ட்னர்? என்ன பண்ண போறீங்க? அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. ஸ்ரீஜாவுக்கு ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆன விஷயத்தை டம்மி பண்ணி ஸ்ரீஜாவை காப்பாத்த வேண்டியது என் பொறுப்பு. நீங்க இந்த மேட்டரை ஃப்ரீயா விடுங்க, நான் பாத்துக்கிறேன். மாப்ள மாப்ள, அவன் சென்னைக்கு வந்துட்டோன்னு தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு மாப்ள. சரி மாம்ஸ். சஞ்சீவ், எங்க இருக்க? அபி, நானும் மாமா சதீஷ் சென்னைக்கு வந்துட்டோம். இப்பதான் பஸ் விட்டு வெளில வரோம். அப்ப நீங்க சதீஷை கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க, நானும் அங்க கிளம்பி வந்துடுறேன். அதோட அந்த ஸ்ரீஜாவோட ஆட்டம் முடியணும். சரி, நாங்க போறோம், நீயும் வந்துரு. ஓகே? சரி சஞ்சீவ், நான் வச்சிடுறேன்.